ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாய். அல்லேலூயா. ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு என்று சொல்லி இந்த வேதவசனத்தை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பேதுரு அவர் சபைக்கு சொல்லுகிற போது, விசுவாசிகளுக்கு எழுதுகிற போது, நீங்கள் ஒரு காரியம் செய்ய வேண்டும், நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்ட வேண்டும். அல்லேலூயா. மனது கட்டப்பட வேண்டும். எல்லா மனுஷருடைய வாழ்க்கையிலையும் அந்த மனிதன் நன்மையான காரியங்களை செய்வதற்கும் தீமையான காரியங்களை பின்பற்றுவதற்கும் இந்த பொல்லாப்பை நடப்பிப்பதற்கும் காரணமாக இருக்கிற ஒன்று இருக்கிறன்னு சொன்னால் அவனுடைய மனது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த மனசு என்ன சொல்லுகிறதோ கவனிங்க. அல்லேலூயா. கவனிக்கணும். தயவாக நீங்க உங்களுடைய சிந்தனைகளை நீங்க சிதற விடக்கூடாது. என்ன சொன்னா 2 வாரமாக இந்த வசனத்தை எடுத்து வச்சுட்டு உங்களை சொல்லும்படியாக கர்த்தரனை பாரப்படுத்திட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு சொல்லுங்க. அல்லேலூயா. மனசு ரொம்ப முக்கியம். மனசு அந்த மனசு தான் நமக்கு எல்லாத்தையும் காரணமாக இருக்கிறது. ஒரு பழமொழி சொல்வார்கள், மனம் இருந்தால் வழி உண்டு, மார்க்கம் உண்டு என்று சொல்வார்கள். அல்லேலூயா. மனசு இருந்துன்னா இடம் இருக்கும் அப்படிம்பாங்க. அப்படின்னா அப்போ நம்ம எல்லா காரியத்துக்கும் காரணமா இருப்பதும், ஒரு காரியத்தை செய்வதற்கும் செய்யாமல் இருப்பதற்கும், ஒரு வழியில போவதற்கும் போகாமல் இருப்பதற்கும், பேசுவதற்கும் பேசாமல் இருப்பதற்கும் காரணமா இருந்து ஒன்றால ஒன்று செயல்பட்டு கொண்டிருக்கிறது மனசு. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் இந்த மனது அது கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லி இருக்கிறது. மனசு விரும்பினதெல்லாம் நம்ம செய்ய முடியுமா? மனசு ஸ்தோத்திரம் விரும்பினதெல்லாம் நம்ம செய்தா நம்ம நல்லா இருக்க முடியுமா? சிலர் சொல்லுவாங்க, என் மனசுக்கு நல்லதுன்னு பட்டதை நான் செய்யறேன் அப்படின்னு. அல்லேலூயா. நல்லதுன்னு பட்டதை நம்ம செய்கிறது தவறு கிடையாது. ஆனா அதோடைய விளைவுகள் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டி இருக்கிறது. அதனால சொல்லுகிறார், உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெரிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபைகள் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாய் இருங்கள். அல்லேலூயா. மனதின் அறையை கட்டி தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்கணுமா? அவங்க மனசு அது என்ன சொல்லுது அதுபடி செய்யக்கூடாது. அந்த மனசு எங்கேயும் அலைப்பாய விடாதபடிக்கு அது கட்டப்பட வேண்டும். அல்லேலூயா. உன்னத பாட்டின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 4வது வசனம். உன்னத பாட்டு 8:4. எருசலேமின் குமாரத்திகளே, எனக்கு பிரியமானவர்களுக்கு மனதாக மட்டும் நீங்கள் அவளை விழிக்க பண்ணாமலும் எழுப்பாமலும் இருக்க உங்களை ஆணையிடுகிறேன். எனக்கு பிரியமானவர்களுக்கு மனதாக மட்டும் அப்படின்னு அவங்களுக்கு மனசு வர வரைக்கும் அவங்களை எழுப்பாத அப்படிங்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் இப்படிதாக. தூங்குறவங்களை எழுப்பலாம், ஆனா தூங்குறது போல நடிக்கிறவங்களை எழுப்ப முடியாது, எழுப்ப முடியாது. அதனால தான் ஸ்தோத்திரம் இந்த உன்னத பாட்டு அந்த மணவாளன் சொல்லுகிறார், எனக்கு பிரியமானவளுக்கு மனதாகட்டும். அவளுக்கு மனசு வந்து அவள் எழும்புவாள். அவள் மனதாக மட்டும் அவளை எழுப்ப வேண்டாம், அவளா எழுப்பணும். ஸ்தோத்திரம். பாருங்க, யாரு சொல்லி சொல்லி நமக்குள்ளால ஒரு மனசை உருவாக்குறத விட நமக்குள்ள அந்த மனசு உண்மையா செயல்பட ஆரம்பிச்சுன்னு சொன்னா அல்லேலூயா, அதை தடுக்க யாராலும் முடியாது. ஒரு பையனை பார்த்து அவர் தகப்பன் சொல்லுகிறார், சின்ன பையன்தான், சின்ன பையன், ஒரு 5 வயசு 6 வயசு இருக்கு அந்த பையனை பார்த்து. அந்த பையனை பார்த்து சொல்றாரு, சோத்ரா எலும்பி நில்டா அப்படின்னு. அவன் நிக்க மாட்டேங்கிறான். ஒரு கம்பை எடுத்தார், எலும்பி நில்லுடா அப்படின்னு. உடனே அவன் எலும்பி நின்னான். சோத்ரம். உடனே பத்தியா கம்பை எடுத்தாதான் நீ நினைச்சிட எலும்ப,
உடனே அவன் என்ன சொன்னாங்க, உங்க கம்புக்கு வேண்டிதான் நான் எழுதினேன், மற்றபடி நான் எங்கதான் இருக்கேன், உட்கார்ந்துதான் இருக்கு. அல்லேலூயா. என் மனசு உட்கார்ந்துதான் இருக்கு, உங்க கம்புக்கு வேண்டிதான் நான் எழுப்பி நிக்கிறேன். அல்லேலூயா. கம்பை காட்டி எழுப்பினோன்னு நான் எழுப்பிட்டேன்னு சொல்லி நினைக்க கூடாது. நான் எங்கதான் இருக்கிறேன், உட்கார்ந்த, என் மனசு உட்கார்ந்துதான் இருக்கு. அப்பாவுக்கு ஒரு சற்று குறைச்சலா தான் இருந்துச்சு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்ப மனசு எழும்பிட்டுன்னு சொன்னா அவங்கள யாரும் எழுப்ப வேண்டாம், அவங்க தானா செயல்பட ஆரம்பிச்சிருவாங்க. மனசு என்பது ஒரு இன்ஜின் போன்றது, ஒரு இயந்திரம் போன்றது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எத்தனை பேர் கூட்டத்துக்கு வாங்க வாங்க சொல்றோம், ஆனா ஒன்றும் வரமாட்டேங்க. ஒரு பாட்டி வந்து ஒரு சாட்சியை சொல்லிச்சு, அது கூட ஆளை காணல. அல்லேலூயா. ஆமா. ஸ்தோத்திரம். வாங்க வாங்கன்னு நான் காணல. ஆனா அவங்களுக்கு ஒரு மனசு வந்துட்டுன்னு கூப்பிட வேண்டாம், அவங்களே எடுத்துருவாங்க, வந்துருவாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனாலதான் யாரையுமே கூப்பிட்டு அழுத்து போச்சு பேசாம, ஸ்தோத்திரம், ஆண்டவரே நமக்கு சித்தம் ஆனா கொண்டு வர அப்படின்னு பேசாம இருந்தேன்னு அவர் கொண்டு வருகிறார். அவங்களுக்கு எப்படி மனசு வருதுன்னு தெரிய மாட்டேங்குது, வந்துருவாங்க. அல்லேலூயா. அப்போ மனசு ரொம்ப முக்கியமா இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் இப்படி எனக்கு பிரியமானவளுக்கு மனதாக மட்டும், அவளை எழுப்ப வேண்டாம். அப்ப அவனுக்கு ஒரு மனசு வரணும். தேவ பிள்ளைகளே, நம்முடைய மனதை குறித்து நாம் எப்படி புரிந்து கொள்கிறோம்? கர்த்தர் சில காரியங்களிலே நமக்கு சில காரியங்களை சொல்லுகிற போது நாம் அதை விளங்கிக் கொள்ள வேண்டும். எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 18வது அதிகாரம் 10வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். அவர்கள் என் சத்தத்தை கேளாமல் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வார்களானால் நானும் அவர்களுக்கு அதை செய்வேன் என்று சொன்ன நன்மையை செய்யாதபடிக்கு மனமாறுவேன். அல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறாரு, நீ குயவனுடைய வீட்டுக்கு போ. அந்த குயவனுடைய வீட்டுல அவன் நீ போது அங்கே நான் உனக்கு என்னுடைய வார்த்தையை அறிவிப்பேன்னு சொல்லி இந்த எரேமியாவோடு கர்த்தர் பேசுகிறார். அதன்படி கவனிங்க. இந்த எரேமியா எங்கே போகிறான்னா குயவனுடைய வீட்டுக்கு போகிறான். அந்த குயவன் ஒரு பானையை வணைந்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த பானையை வணைந்து கொண்டிருக்கிற போது அது அவனுடைய கையில கெட்டு போயிட்டது. அந்த குயவன் நினைத்த மாதிரி வரல, கெட்டு போச்சு. உடனே வேறொரு பானையாக வேறொரு உருவத்தை அந்த பானையை கொடுக்கிறது போல ஆண்டவர் சொல்லுகிறாரு. ஸ்தோத்திரம். இந்த அந்த 10வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் என் சத்தத்தை கேளாமல் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வர்களானால் நானும் அவர்களுக்கு அருள் செய்வேன் என்று சொன்ன நன்மையை செய்யாதபடிக்கு நினைச்சுவேன், மனம் மாறுவேன். அல்லேலூயா. கர்த்தர் மனம் மாறுவாரா? அவருக்கு மனம் இருக்கிறது. அவர் ஒரு காரியத்தை சொல்லிட்டாருன்னு அதை செய்கிற வரைக்கும் அவர் மாற மாட்டார். அல்லேலூயா. கவனிங்க. ஸ்தோத்திரம். நமக்கு அந்த விசுவாசம் இருக்குது. எனக்கு கர்த்தர் சொன்ன காரியத்தை விட்டு அவர் நினைச்ச மாட்டாரு, மாற மாட்டார். ஸ்தோத்திரம். பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. அவர் நன்மை செய்வேன் சொல்லி இருக்கிறார், உன்னை உயர்த்துவேன் சொல்லி இருக்கிறார், உன்னை கனப்படுத்துவேன் சொல்லி இருக்கிறார், உன்னோடு கூட இருப்பேன் சொல்லி இருக்கிறார், உனக்கு நன்மையான காரியங்களை வருஷிக்க பண்ணுவேன் சொல்லி அவர் சொல்லி இருக்கிறார். அந்த நேரத்துல ஸ்தோத்திரம் யாருக்கு அந்த வார்த்தை சொல்கிறாரோ அந்த ஜனம் அவர்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வார்களானால், அல்லேலூயா. எசேக்கியேல் 33 அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, 18வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமான் தன்னுடைய நீதியை நம்பி பொல்லாப்பை செய்வானானால், அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். பொல்லாங்கானதை செய்வார்களானால் நான் அவர்களுக்கு அருள் செய்வேன் என்று சொன்ன நன்மையை செய்யாதபடிக்கு நானும் மனமாறுவேன். நீ மட்டும்தான் மனமாறுவேன் நினைக்காத, நானும் மனமாறக்கூடிய சூழ்நிலை உனக்குள்ள உருவாகிடக்கூடாது. அதே நேரத்துல தீமை செய்வேன் சொல்லிட்டு சிலருக்கு சொல்லியிருக்கிறார், அவர்கள் செம்மையானதை செய்வார்களானால் அவர்களுக்கு தீமை செய்யாதபடி கர்த்தர் சொல்வார், மனமாறுவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப கர்த்தர் நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்கிறான்னு, நம்முடைய மனசு அவரோடு இருக்குதா?
அவர் நன்மை செய்வதற்கு ஏதுவாக நம்முடைய மனசு இருக்குதா என்பதுதான் அவர் ஸ்தோத்திரம் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். தேவ பிள்ளைகளே ஸ்தோத்திரம், அவர் எப்படிப்பட்ட மனதுள்ளவராக இருக்கிறார், நாம் எப்படிப்பட்ட மனதுள்ளவர்களா இருக்கிறோம் என்பதை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55வது அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லுகிற போது, ஏசாயா 55 ஸ்தோத்திரம் 6வது வசனம், கர்த்தரை கண்டடைத்தக்க சமயத்தை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஸ்தோத்திரம் 8வது வசனத்தை வாசிங்க. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் நினைவுகள் அல்ல, வழிகள் உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உங்கள் வழிகள், உங்கள் நினைவுகள், இதை விட என் வழிகள் உயர்ந்தது. நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை, அதை விட உயர்ந்த காரியத்தை கர்த்தர் நமக்கு செய்வார். அல்லேலூயா, கவனிங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் நினைக்கிறத விட மேல ஆண்டவர் எனக்கு செய்ய முடியுங்கிறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். எல்லாரும் வாயில ஸ்தோத்திரம் சொல்லிட்டே இருக்கும். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவ பிள்ளைகளே, அப்படியானால் ஸ்தோத்திரம், ஆண்டவர் நமக்கு செய்வேன் சொன்ன நன்மைகளை செய்யணும். அவருடைய மனசு எப்படி இருக்கிறது, நம்முடைய மனசு எப்படி இருக்கிறது? ஸ்தோத்திரம். எனக்கு ஒரு வார்த்தை அது கேட்டுக்கொண்டே இருந்தது. என்ன வார்த்தை? என்ன? மனதில்லை என்கிற வார்த்தை கேட்டுக்கொண்டே இருந்தது. அல்லேலூயா. மனசு இல்லை. ஸ்தோத்திரம். சில காரியங்கள்ல நம்ம மனசை ஈடுபடுத்தாம, நம்முடைய சில விஷயத்துல தேவனுக்கு பிரியமான காரியங்கள்ல மனசை ஈடுபடுத்தாம, நம்முடைய மனதின் அறையை கட்டாமல், மனதின் அறையை மனது விரும்பினதெல்லாம் செய்யணும்னு சொல்லி நம்ம விரும்புகிற போது அது நமக்கு பொல்லாப்பாக முடிகிறது. அல்லேலூயா. அப்ப எந்தெந்த காரியத்துல நம்ம மனசு இல்லாம போயிட்டு இருக்கிறோம், பிசாசு நம்முடைய மனசை எந்தெந்த காரியத்துல மனசு இல்லாம ஆக்கிட்டு இருக்கிறோம் என்பதை குறித்து இந்த நாட்களில் சில வசனங்களை உங்களுக்கு சொல்ல கர்த்தருக்குள்ளாக வாஞ்சிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 37வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். யாருமே எடுக்கலையா? எருசலேமே 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 எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவர்களே, கோழி தன் குஞ்சுகளை சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக எத்தனை தரமோ பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதாயிருந்தேன். உங்களுக்கோ மனதில்லாது போயிற்று. மனதில்லாமல் போயிற்று. அல்லேலூயா. நான் உங்களை எத்தனை தடவை கோழி தன் குஞ்சுகளை தன்னுடைய செட்டைகளுக்குள்ளால கூட்டி சேர்க்கிறது போல கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதாயிருந்தேன், ஆனால் உங்களுக்கோ மனதில்லாமல் போயிட்டுன்னு சொல்லி ஆண்டவராய் இயேசு அவர் அங்கே ஒரு அங்குலாய்ப்போடு சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. இந்த வார்த்தையை எப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரத்தில் அங்கே ஸ்தோத்திரம் 13வது அதிகாரம் அங்கே சொல்லப்பட்டிருக்க 31வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஏரோது உம்மை கொலை செய்ய மனதாய் இருக்கிறான், நீர் இவ்விடத்தை விட்டு போய்விடுவேன் சொல்லி சில பரிசேயர்கள் இயேசுவை பார்த்து சொல்லுகிறார்கள். அப்பொழுது இயேசு சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், இன்றைக்கும் நாளைக்கும் பிசாசுகளை துரத்தி வியாதி உள்ளவர்களை சுஸ்தமாக்கி 3ஆம் நாளில் நிறைவடைவேன். இன்றைக்கு நாளைக்கு மறுநாளைக்கு நான் நடமாட வேண்டும். எருசலேமுக்கு புறம்பே ஒரு தீர்க்கதரிசி மடிந்து போகிறது என்று நான் சொன்னதாக நீங்கள் போய் அந்த நரிக்கு சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ இயேசு அநேக அற்புதங்களை செய்கிறார், ஜனங்களுக்கு நன்மை செய்கிறார். ஏனென்று சொன்னால் எப்படியாவது இந்த ஜனத்தை என் அண்டையில் இழுத்து கொள்ள வேண்டும். உனக்கு அற்புதம் செய்வது எதற்கு? உனக்கு நன்மை செய்வது எதற்கு? உன்னை பல நாட்களாக ஆட்டி படைத்து வைத்திருந்த பிசாசின் பிடியிலிருந்து விடுவித்தது எதற்கு சொன்னால் உன்னை அவருடைய செட்டைகளுக்குள் இழுத்து கொள்ளும்படியாகத்தான் அவர். ஸ்தோத்திரம். அல்லேலூயா.
எல்லாரும் கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் சொல்லுகிறத நீங்க யாரும் தவறா புரிந்து கொள்ளக்கூடாது. தயவு செய்து நீங்க வசனத்தை கேட்கும்போது யாரும் உங்களுடைய போராட்டத்துக்கு நீங்க இடம் கொடுக்காது. அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். அது திரும்ப திரும்ப சொல்லுகிற போது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். நீங்க அப்படி இருக்கும்போது வசனங்களை சொல்லுகிறதுக்கு அது இடையூறாக இருக்கும். இப்படிதான் சொல்லிட்டு இருந்தேன். அப்போ ஒருத்தர் வீட்டில் போய் சண்டை போட்டார். ஸ்தோத்திரம். இவரு சும்மா இப்படி தட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? வீட்டில் போய் சண்டை போட்டார். சரி, இவர் இப்படி சொல்லிட்டு இருந்தாச்சுன்னா நான் வேற சர்ச்சைக்கு போயிடுவேன் அப்படின்ட்டு வீட்டில் போய் சண்டை போட்டுருக்காரு. உடனே அந்த அம்மா என்னட்ட வந்து சொன்னாங்க, பாஸ்டர் நீங்கள் சொல்லாதீங்க பாஸ்டர். நான் சொன்னேன், சரியம்மா நான் சொல்ல மாட்டேன். நம்ம சொன்னாலே பிரச்சனை தான். எது சொன்னாலும் சரி நீங்கள் சபைக்கு ஒழுங்கான காரியங்களை ஒழுக்கமாக இருங்க, விழிப்போடு இருங்கன்னு சொல்லி சொன்னாலும் பிரச்சனை தான் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லலை. அடுத்த வாரம் ஆச்சு. அல்லேலூயா. அடுத்த வாரம் ஆச்சு. நான் வசனம் பேசிட்டே இருக்க, பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கேன். அவர் சேர்ல உட்காந்துருந்தவர் திடீர்னு பார்த்து ஆளை காணல. பைபிளும் அவரும் பொத்துன்னு சேர்லேருந்து கீழே வந்து கிடக்குறாங்க. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? சேர்லேருந்து ஆளை காணல, பொத்துன்னு கீழே வந்து கிடக்குறாரு. ஸ்தோத்திரம். பைபிள் ஒரு பக்கத்தில் கிடக்குது. விழுந்தவர் அங்கேயுமா திரும்பி பார்த்து பைபிளத்துக்கு வச்சுட்டு உட்கார்ந்தார். ஏன்னா உட்கார்ந்தவங்க யாரும் பார்க்கல, முன்னாடி இருக்கிற நான் தான் பார்த்தேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒரு அலைங்க. அல்லேலூயா. அதனால கொஞ்சம் போராட்டமாக தான் இருக்கும். கவனி. அப்போ உனக்கு அற்புதம் செய்தது எதற்கு? உனக்கு நன்மை செய்தது எதற்கு? நான் உன்னை இத்தனை தடவை கூட்டி சேர்த்து கொள்வதற்கு, என்னுடைய செட்டைகளுக்குள்ளாலே, என்னுடைய பிரசனத்துக்குள்ளாலே, என்னுடைய பாதுகாப்புக்குள்ளாலே உன்னை வைத்துக் கொள்வதற்காக எத்தனை தடவை நான் மனசா இருந்தேன், பிரயாசப்பட்டேன். ஆனால் உங்களுக்கோ மனமில்லாமல் போய்விட்டது. அல்லேலூயா. உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். இந்த உலகம் பொல்லாப்புக்குள்ளே போய்கொண்டே இருக்கிறது. எங்க பார்த்தாலும் நாச மோசங்கள். கவனிங்க. அல்லேலூயா. எங்க பார்த்தாலும் நாச மோசங்கள், எங்க பார்த்தாலும் பாவம், எங்க பார்த்தாலும் பிசாசு சுதரம் ஜனங்களை அவன் விழுங்கிக் கொண்டே இருக்கிறான். ஆனால் ஆண்டவர் அது எல்லாற்றுக்கும் தப்பி அவருடைய சமூகத்திலே, அவருடைய பிரசனத்திலே வைத்துக் கொள்வதற்கு எவ்வளவோ பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார், அழைத்து கொண்டிருக்கிறார். வருத்தப்பட்ட பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் சொல்லி அவர் வருந்தி அழைக்கிறார். ஆனால் உங்களுக்கோ மனசு இல்லாம இருக்குது. எத்தனை தடவை நம்ம வசனத்தை கேட்டாலும் நமக்கு மனசு இல்லாம போகுது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, லூக்காவின் சுவிசேஷம் 15வது அதிகாரத்துல 28ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே 2 குமாரர்களை பார்க்கிறோம். 2 குமாரர்களுமே தகப்பனுடைய கண்காணிப்பில் இருக்கிறார்கள். ஆனால் ஒருவனுக்கு உலகத்தை அனுபவிக்க ஒரு விருப்பம் உண்டாயிற்று. உலகத்தை அனுபவிக்க விருப்பம் உண்டான உடனே தகப்பனுடைய ஆஸ்திகளை சேர்த்து கொண்டு அவன் போய்விட்டான். மறுபடியும் அவன் உணர்ந்து வருகிறான். லூக்காவின் சுவிசேஷம் 15வது அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவன் கோபமடைந்து உள்ளே போக மனதில்லாமல் இருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். அல்லேலூயா. அவனை வருந்தி அழைத்தான். அந்த தகப்பனுடைய அன்பையும் மனதுருக்கத்தையும் புரிந்து கொள்ளாதவன் வெளியே போய் நிற்கிறான். முதல்ல ஒருத்தர் புரிந்து கொள்ளாம தகப்பனுடைய ஆஸ்தி தான் வேணும், அப்பா வேண்டாம், அப்பாவுக்கு உள்ளதெல்லாம் வேணும். அல்லேலூயா. நம்மள நிறைய இடத்துல அப்படிதான் இருக்கோம். சோத்ரம். அநேக பிள்ளைகள் அப்படிதான் இருக்கிறாங்க. நீ என்னத்துக்கு, நீ என்னெல்லாம் வச்சிருக்க அதுதான் நினைக்கிறாங்க. அல்லேலூயா. அப்படி நினைக்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்க. சோத்ரம். சில பிள்ளைகள் இருக்கிறாங்க, எதுவும் வேண்டாம், அப்பா போதுன்னு இருப்பாங்க. சோத்ரம். அல்லேலூயா. அப்படி 2 தரப்பு இருக்குது. இந்த மகன் தகப்பனுடைய ஆஸ்தியெல்லாம் சேர்த்துட்டு போய் உலகத்தை அனுபவித்தான். எல்லாம் இழந்து அவன் பஞ்சத்தில் அடிபட்டு வந்து சேர்ந்தான்.
தகப்பனுடைய மனதுருக்கு அவனை புறம்ப தள்ளவில்லை, அவன் மறுபடியும் தன்னுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டான். இதை பார்த்த மூத்தவனுக்கு வீட்டுக்குள்ள வர மனசு இல்லை. ஸ்தோத்திரம். சில நேரத்துல நமக்குள்ள அப்படித்தான் இருக்கு. தேவ பிரசன்னத்துல நம்ம இருக்க மனசு இல்லாம ஓடிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. எந்த அளவுக்கு தேவ பிரசன்னத்துல வருவதற்கு உங்களுக்கு வாய்ப்புகளும் வழிகளும் தேவன் தருகிறாரோ, நேரங்களை தருகிறாரோ, அதை மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னு சொன்னால் நம்ம ஆண்டவரை விட்டு வெளியே போகிற போது நமக்காக ஒருத்தர் வலையும் கண்ணியும் வைத்து பார்த்துட்டே இருக்கிறான். உள்ளே வர மனதில்லாதவனை வரிஞ்சு அழைக்கிறான், உள்ள வந்திருப்பா, நீ வெளியே போயிடாத என்று சொல்லி. அப்ப அவனுக்கு மனசு இல்லை. எத்தனை பேர் கர்த்தருடைய பிரசன்னத்திலே ஆண்டவரோடு நெருங்கி இருப்பதற்கு மனதாக இருக்கிறீர்கள்? யோவான் சுவிசேஷம் 5வது அதிகாரம் 40வது வசனத்தை ஒருத்தர் வாசிக்கிறோம். உங்களுக்கு ஜீவன் உண்டாகும், உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும்படிக்கு என்னிடத்தில் வர உங்களுக்கு மனது என்னிடத்தில் வர உங்களுக்கு மனசு இல்ல. ஸ்தோத்திரம். முதல் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிங்க. முந்தின வசனம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளோ அவைகளே. அல்லேலூயா. ஆனாலும் அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனசு இல்லை. வேத வாக்கியங்களை நீங்க ஆராய்ச்சி பண்றீங்க, நல்லதுதான். பாட்டெல்லாம் பாடுதே, நல்லதான். அல்லேலூயா. எதுக்கு பாட்டு பாடுவோம்? சோத்திரம். எதுக்கு வேதத்தை ஆராய்ச்சி பண்ணுகிறோம்? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பண்ணுகிறோம். அன்றைக்கு இந்த பரிசேயர்கள், வேத பாரகர்கள், நியாய சாஸ்திரிகள் எல்லாருமே தீர்க்க தரிசனங்களையும் ஆகமங்களையும் ஆராய்ச்சி பண்ணுகிறவர்கள். வேத வாக்கியங்களை ஒன்னாட்ட ஆராய்ச்சி பண்ணுவாங்க. ஆண்டவர் சொல்றார், அது எல்லாமே என்ன குறித்து தான் சாட்சி கொடுக்குது. நீங்க வேத வாக்கியம் ஆராய்ந்து பார்க்கிறதுனால நித்திய ஜீவன் உண்டுன்னு சொல்லி நீங்க எண்ணுகிறீங்களே, அந்த நித்திய ஜீவனே நான் தான். அல்லேலூயா. நித்திய ஜீவனே நான் தான். அந்த ஜீவன் உங்களுக்கு உண்டாயிருக்கும்படிக்கு என்னிடத்தில் வர்றதுக்கு உங்களுக்கு மனசு இல்லாம இருக்கீங்க. இன்னும் ஆண்டவரோடு நெருங்குவதற்கு நீங்க மனசு இல்லாம இருக்கிறீங்க. உலகமும் மாமிசமும் உங்களை பின்னுக்கு இழுத்து கொண்டே இருக்கிறது. உலகத்தின் காரியங்கள், வீண் பெருமைகள், உங்களுடைய பதவிகள் எல்லாமே உங்களை பெண்ணுக்கு இழுத்து கொண்டே இருக்கிறது. சுத்திரம். ஆண்டவர் இயேசு அவர் நமக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும்படியாக, நம்மை ஒரு நித்திய ஜீவனிலே அவர் நம்மை பலப்படுத்தும்படியாக அவர் தம்முடைய செட்டைக்குள்ள நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா. இத்தனை தடவை நான் உன்னை உன்னுடைய பிள்ளைகளை சேர்த்துக்கொள்ள மனதா இருந்தேன், உனக்கு மனசு இல்லை. என்னை ஏற்றுக்கொள்ளுக்கு உனக்கு மனசு இல்லை. எனக்கு முழுமையான இடம் கொடுப்பதுக்கு உனக்கு மனசு இல்லை. அல்லேலூயா. ஆண்டவரோடு இருக்கிறதா பாதுகாப்பு. அவரை விட்டு ஒரு நிமிஷம் கூட மாறினாலும் அது நமக்கு பெரிய பிரச்சனை. ஒரு நொடி கூட பிரிய முடியாது, இயேசுவை பிரிந்தாலே வாழ முடியாது. ஒரு அடி கூட விலக முடியாது, இயேசுவை விலகினாலே நடக்க முடியாது. ஒரு நொடி கூட கர்த்தரை விட்டு நம்ம பிரியக்கூடாது. எவ்வளவு பெரிய ஆபத்து தெரியுமா அது? துணிகரமாக சிலர் அப்படி பிரிந்து போகிறார்கள். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பிசாசு கண்ணி வைத்து காத்து கொண்டிருக்கிறான், நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஸ்தோத்திரம். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ரொம்ப அங்கலாய்ப்போடு ஒரு காரியம் சொல்லுகிறார். எரேமியா 2வது அதிகாரம் 12வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க.
ம் ம் எரேமியா 2வது அதிகாரத்துல என் ஜனங்கள் ஆ என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய எண்ணெய் என்ன செய்றாங்க? விட்டுட்டாங்க. தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள அல்லேலூயா. தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். 2 தீமைகளை செய்தாங்க. ஆண்டவர் எவ்வளவு அங்கலாய்ப்போடு சொல்லுகிறார். என்னை விட்டுட்டாங்கப்பா, நான் தான் அவங்களை நடத்துகிறவன், அவங்களுக்கு ஜீவ தண்ணீரை கொடுக்கறது நான் தான், அவங்களுக்கு அற்புதம் செய்ததெல்லாம் நான் தான். ஆனா என்ன விட்டுட்டாங்க? வேற வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு மனசுக்கு தோன்ற மாதிரிலாம் செய்துட்டாங்க. ஆண்டவர் எவ்வளவு அங்கலாய்க்கிறார் பாருங்க. ஸ்தோத்திரம். வாழ்க்கையில ஆண்டவர் நம்மை இன்னும் அவர் அண்டையிலே நெருங்கி சேர விரும்புகிறார். அல்லேலூயா அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஏசாயா 1:3 சொல்லப்படும், மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் உன்னனையும் அறியும். என் ஜனங்களோ அறிவில்லாமலும் இஸ்ரவேல் உணர்வில்லாமலும் இருக்கிறார்கள். அவருடைய ஜனந்தான். எத்தனை பேர் உணர்வு இருக்குது? நம்ம கர்த்தரை ஆராதிக்க தான் செய்யற எத்தனை பேர் உணர்வோடு ஆராதிக்கிறோம்? அந்த தேவ பிரசன்னத்தை கலிகூர்ந்து நாம் ஆராதிக்கிறோமா? நாம் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம் என்கிற உணர்வோடு எத்தனை பேர் ஆராதிக்கிறோம்? இன்னைக்கு அந்த உணர்வு இல்லை. ஸ்தோத்திரம். நாளாக பார்த்தாச்சுன்னா ஒவ்வொரு ஸ்தோத்திரம் சபைகளை பார்க்கும்போது உணர்வே இல்லை. அல்லேலூயா. தீர்க்க தரிசனம் இருக்குது, தரிசனம் இருக்குது, ஸ்தோத்திரம் நல்ல மியூசிக் இருக்கிறது, ஆனா உணர்வு இல்லை. அல்லேலூயா. தேவனை குறித்து உணர்வு இல்லை. ஸ்தோத்திரம். எல்லாம் தேவ சமூகத்தில் இருக்கிற போது ஒரு பயபக்தி இல்லாம நிற்கிறாங்க. ஊழியர்களும் நிற்கிறார்கள், ஊழியர்களே நிற்கிறார்கள் சொன்னால் விசுவாசிகள் எப்படி இருப்பார்கள்? ஷூவை போட்டு நிற்கிறாங்க. அல்லேலூயா. ஆமா, என்னென்ன பிசாசுக பொருட்கள்லாம் இருக்கிற எல்லாத்தையும் போட்டுட்டு நிற்கிறாங்க. எல்லாம் ஒன்றா விளக்கம் சொல்ல முடியாது நம்ம. ஸ்தோத்திரம். அமெரிக்காவில் ஒரு சபையில நடந்த ஒரு காரியத்தை வாட்ஸ்அப்ல பார்த்தவங்க ரொம்ப வேலையா இருக்கு. என்னென்ன, ஸ்டேஜில் நிற்கக்கூடிய ஊழியக்காரர்கள் ஃபுட்பால் அடிக்கிறாங்க. சொல்லியிருக்கேன் அவங்க கிட்ட. ஃபுட்பால் பால் வச்சு அடிக்கல, வேத புஸ்தகத்தை வைத்து அங்கிருந்து ஓடி வந்து ஒருத்தர் எட்டி உதைக்கிறார். எங்க போயிட்டு கிறிஸ்துவம் எங்க போயிட்டு இருக்குது? அவங்களுக்கு கர்த்தருக்குள்ள எப்பொழுது சந்தோஷமா இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா ஸ்தோத்திரம். அந்த சந்தோஷத்தை நாங்க ஆண்டவருக்கு சபையில நாங்க அனுபவிக்கிறோம், ஜாலியா இருக்கணும் அப்படின்ட்டு வேத புஸ்தகத்தை காலால் எட்டி உதைத்து அப்படி அவங்க ஃபுட்பால் விளையாடுகிறார்கள். எங்கே போய் கொண்டிருக்கிறது? ஸ்தோத்திரம். தங்களுக்கு வெடிப்புள்ள தொட்டிகளை வெட்டி கொண்டே இருக்கிறாங்க. தேவ சமூகத்துக்கு ஒரு உணர்வு இல்லை, ஒரு அறிவு இல்லை. சரி, எப்படியோ எதையே செய்யலாம்னு சொல்லி அதே பின்பற்றி ஒரு கூட்டம் போயிட்டு இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். ஓரின சேர்க்கைக்கு அங்கீகாரம் கொடுத்து அதை நடத்தி வைக்கக்கூடிய எத்தனை சபைகள் இருக்கிறது. இன்னைக்கு சபைகள் எல்லாம் சீரழிந்து போய்கிட்டே இருக்குது. நான் எத்தனை தடவை உன்னை கூட்டி சேர்க்கிறதுக்குள்ள மனதா இருந்தேன், உனக்கு மனசு இல்லாம போயிட்டு இயேசுவையே கொலை செய்து தேடிட்டு இருக்கிறான் ஏரோது. அல்லேலூயா அல்லேலூயா. சட்டைக்குள் வைக்க வேண்டியவரை சட்டைக்குள் வைத்துக் கொள்கிறவரை நான் விட்டு போனால் அது எத்தனை பெரிய ஆபத்து. அவருக்குள்ள இருந்து அவர் ஜீவனை கொடுத்தனால நம்மளை பாதுகாப்போம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். அவருக்குள்ள இருக்கிற வரைக்கும் பாதுகாப்பு. சாது சுந்தர் சிங் அவர் ஒரு தடவை அவர் ஒரு மலை பாங்கான இடத்து வழியா போய்கொண்டே இருந்தார். ஏற்கனவே சற்று நேரத்துக்கு முன்னாடி தான், சில மணி நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த காட்டு பகுதியில பெரிய ஒரு காட்டுத்தீ உருவாகி அணைந்திருக்கிறது. அப்பொழுது இவர் போய்கொண்டே இருக்கிற போது அங்கே ஒரு கோழி அது உட்கார்ந்து இருக்கிறது
அது அவர் பார்த்தார். ஒரு கோழி அப்படியே சிறகுகளை வைத்து அப்படியே உட்கார்ந்த நிலைமையில் அப்படி இருக்குது. பார்த்த போது இவருக்கு ஒரே ஆச்சரியம், இந்த காட்டுத்தீ இவ்வளவு எரிந்திருக்கிறது, இது நடுவில் ஒரு கோழி உட்கார்ந்து இருக்கிறது, தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு அது எங்கும் போகாமல் இப்படி உட்கார்ந்து இருக்கிறது என்று சொல்லி பார்த்தவர் லேசா அந்த கோழியை தட்டி பார்க்கிற போது அதுக்குள்ள இருந்து சுதரம் ஒரு சில கோழி குஞ்சுகள் வெளியே வருகிறதை பார்ப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படியானால் அங்கே என்ன நடந்திருக்கிறதுன்னு சொன்னால், அந்த காட்டுத்தீ பரவி வந்த போது இந்த கோழியானது தான் தன்னுடைய முட்டையிலிருந்து வந்த அத்தனை குஞ்சுகளை பாதுகாப்பதற்காக அது வேறு வழி எங்கு தெரியாதபடினாலே அது ஸ்தோத்திரம் இந்த காட்டுத்தீ என் குஞ்சுகளை அழிப்பதற்கு முன்பதாக அதுக்கு என்னால் முடிந்த அளவுக்கு நான் பாதுகாப்பை கொடுத்து நான் செத்தாலும் பிரச்சனை இல்லை, என்னுடைய பிள்ளைகள் சாகாமல் இருக்குன்னு சொல்லி அத்தனை கோழிகள் குஞ்சுகளையும் தன்னுடைய செட்டைக்குள்ளால் தன்னுடைய சிறகுகளுக்குள்ளால வைத்து அது அப்படியே இருந்து அந்த காட்டுத்தீ மேலே வந்து பரவி அப்படியே போகிற போது இந்த கோழி செத்து போய்விட்டது, ஆனால் அந்த குஞ்சுகள் உயிர் பிழைத்தது. அல்லேலூயா. அப்பொழுதுதான் அவர் ஒரு காரியத்தை உணர்ந்தார். இதே போலதான் கர்த்தர் நமக்காக ஜீவனை கொடுத்து அவர் நம்மை மீட்டிருக்கிறார், பாதுகாத்திருக்கிறார். அல்லேலூயா. ரட்சிக்கத்தக்க தேவன் வேறொருவரும் இல்லை. நான் உங்களை எத்தனையோ தடவை கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கு மனசு இல்லை. ஸ்தோத்திரம். மனசு இல்லாம போகக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது, நிறைய சொல்லலாம், சொல்றதுக்கு சமயம் குறைவா இருக்கிறதுனால வேகமா சொல்கிறேன். எரேமியா 4:1 சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலே நீ திரும்புகிறதுக்கு மனதா இருந்தால் திரும்பு. அல்லேலூயா, திரும்பு. எந்த காரியத்துல நீ என்ன திரும்பணும் அதை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப என்று சொல்கிறார். இரண்டாவது காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். யோவான் சுவிசேஷம் 8வது அதிகாரம் 43வது வசனத்தை ஒரு வாசிக்கிறேன். என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? என் உபதேசத்தை கேட்க மனதில்லாது இருக்கிறதுனால் அல்லவா? என் உபதேசத்தை கேட்க மனதில்லாது இருக்கிறதுனால் அல்லவா? சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலனாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், என் வசனத்தை நீங்க ஏன் அறியாம இருக்கிறீங்கன்னு சொன்னா என் உபதேசத்தை கேட்கறது உங்களுக்கு மனசு. இதே தான் உங்கள்கிட்ட நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். எத்தனை பேருக்கு என்னுடைய உபதேசத்தை கேட்கறதுக்கு மனசு இருக்குது? வைப்போம். அல்லேலூயா. உங்களை ஆசீர்வதிப்பார். சிலருக்கு மனசு கிடையாது. சோத்திரம். இயேசுவுக்கு பிரசங்கத்தை கேட்க நிறைய மனசு தான். நம்ம உபதேசத்தை ஒரு கொஞ்சம் பேர் கேட்டுட்டு இருக்கோம்னா அது பெரிய விஷயம் தான். அல்லேலூயா. ஆமா, பைத்தியமா சொல்லுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு சித்தமாயிட்டுன்னு சொல்லப்பட்டது. அப்போ ஒரு பெரிய வல்லமையான பிரசங்கி சொல்றதுக்கு யாரும் இல்லை. இயேசுவை விட வல்லமையான பிரசங்கி யாருமே கிடையாது. சோதரம். அப்ப அவருடைய உபதேசத்தை கேட்கறதுக்கே மனசு இல்லாம இருக்கிறாங்க. இன்னைக்கு எத்தனை பேருக்கு ஆண்டோடைய உபதேசத்தை கேட்கறதுக்கு மனசு இல்லை. ஏன் மனசு இல்லைன்னா அவங்க பொய்க்கு இடம் கொடுக்கறதுனால நல்ல உபதேசத்தை கேட்கறதுக்கு மனசு இல்லை. இந்த வசனம் யாருக்கு எசைஞ்சு போகாது, அதுதான் பிரச்சனை. அல்லேலூயா. இதுக்குதான் எல்லாரும் எசைஞ்சு போகணுமே தவிர இது யாருக்கும் எசைஞ்சு போகாது. எடுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. இந்த வசனம் யாருக்கும் எசைஞ்சு போக, எல்லாருக்கும் இந்த வசனம் சரிசமம் தான். 2000 வருஷமா அந்த வசனம் இருக்குது. அப்பப்போ ஒவ்வொருத்தரா மாத்தி மாத்தி பாக்குறாங்க. அல்லேலூயா. ஆமா, ஒவ்வொரு வார்த்தையா மாத்தி மாத்தி பாக்குறாங்க. எத்தனை பேர் மாத்தினாலும் இந்த வார்த்தை மாறாது. ஏன்னா அவர் எழுதி வச்சிருக்கிறது அது மாறாது. அப்ப இதை கேட்கறதுக்கு யாருக்கு மனசு இல்லாம இருக்குதோ அவங்க ஸ்தோத்திரம் ஆண்டோடைய வசனத்தை அறிந்து கொள்ள மாட்டார்கள். நீ வசனத்தை கேட்கறதுக்கு மனசு இல்லை. கேட்ட சொன்னா சொல்லுவாங்க, எல்லாம் வசனத்தின்படி தான் இருக்கிறாங்களா, வசனத்தின்படி தான் வாழ்றாங்களா?
எந்த கிறிஸ்தவன் வசனத்தின்படி வாழுகிறான் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா வசனத்தை கேட்க மனசு இல்லை. அல்லேலூயா. கேட்டவங்க தட்டிடுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். சோதர் அப்போ வசனத்தை கேட்க மனதில்லாது இருக்கிறதுனால தான் சோதரம் பிசாசு ஈஸியா அவங்கள வஞ்சிக்கிறான். ஏன் வசனத்தை கேட்க மனசுல சொன்னா 44 வசனம் சொல்லப்படுங்க. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு எப்படி இருக்கிறான்? மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான். வாசிங்க இந்த வசனத்தை தொடர்ந்து வாசிங்க. நான் விட்டிருந்து வாசிங்க. சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடி, சத்தியம் அவனிடத்திலிருந்து இல்லாதபடினாலே அவன் சத்தியத்திலே நிலைநிற்கவில்லை. சத்தியத்திலே நிலைநிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவாய் இருக்கிறவில்லை. அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். கவனிங்க. அப்போ ஏன் இந்த வசனத்தை கேட்க மனசுல இது சத்தியம். அல்லேலூயா. சத்தியம் சொன்னா உண்மை. இந்த வார்த்தைகள் மெய்யான வார்த்தைகள், உண்மையான வார்த்தைகள், சத்தியத்தின் மார்க்கம் இது, சத்திய வழி இது. இந்த சத்தியம் இதுல யாருக்கும் எசைஞ்சு போகாது, யாருக்கும் ஜால்ரா போடாது, யாரையும் ஸ்தோத்திரம். இந்த சத்தியம் இது போய் அந்த மனுஷனுக்கும் போய் சேரக்கூடியது. அல்லேலூயா. சரியான மார்க்கம், சரியான வழிகள். அதனால தான் ஸ்தோத்திரம் இதுக்கு மாறா இன்னொன்று இருக்குது. என்னன்னா பிசாசன் பொய்யனும் பொய்க்கு பிதாவா இருக்கிறான். இன்னைக்கு நம்ம சத்தியத்தை விசுவாசிக்கிறோம், பொய்யை விசுவாசிக்கிறோம். சத்தியத்தை விசுவாசிக்கிறவங்க சத்தியத்துக்கு என்ன செய்யணும்? செவி கொடுக்கணும். வசனத்துக்கு செவி கொடுக்கணும். வசனத்துக்கு செவி கொடுக்க மனதில்லாதவர்கள் பொய் பேசுவார்கள். பொய் பேசுகிறவர்கள் பிசாசுக்கு பிள்ளைகளா இருக்கிறாங்க. லேவியராகமத்தின் புஸ்தகம் 26 அதிகாரம் 21 வசனத்தை வாசிக்கிறோம். லேவியராகமம் 26:21. நீங்கள் எனக்கு செவி கொடுக்க மனதில்லாமல், நீங்கள் எனக்கு செவி கொடுக்க மனதில்லாமல் எனக்கு எதிர்த்து நடப்பீர்களானால், எனக்கு எதிர்த்து நடப்பீர்களானால் நான் உங்கள் பாவங்களுக்கு தக்கதாக, நான் உங்கள் பாவங்களுக்கு தக்கதாக இன்னும் 7 தடவை வாதை உங்கள் மேல் வரப்பண்ணி உங்களுக்குள்ளே வெளியும் துஷ்ட மிருகங்களை வரவிடுவேன். அவைகள் உங்கள் பிள்ளைகள் அட்டவளாக்கி உங்கள் மிருக ஜீவங்களை அழித்து உங்களை குறைந்து போக பண்ணும். உங்கள் வழிகள் பாலாய் கிடக்கும். ஆண்டவர் மோசேயை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை எச்சரித்து சொல்கிறார். என்னென்ன ஸ்தோத்திரம், நீங்கள் எனக்கு செவி கொடுக்க மனதில்லாமல் இருந்தீங்கன்னா, மனதில்லாமல் என்னை எதிர்த்து நடப்பீங்கன்னு சொன்னா உங்க தேசத்துல ஸ்தோத்திரம் துஷ்ட மிருகங்களை வரவிடுவேன். அல்லேலூயா. துஷ்ட மிருகங்கள் வருகிறது, துஷ்ட ஆவிகளுடைய போராட்டங்கள் வருகிறது. காரணம் என்னன்னு சொன்னா வசனத்தை செவி கொடுக்காது. எவ்வளவுதான் வசனத்தை சொன்னாலும் செவி கொடுக்க மனசு இல்லை. ஏன்னா எங்களுக்கு தெரியாத வசனமா பாருங்க, எங்களுக்கு தெரியாத வசனமா இதெல்லாம் எங்களுக்கு தெரியும், தெரியாத ஆட்டவை சொல்லுங்க அப்படின்னா. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு வசனம் தெரியும்? வசனம் பிசாசுக்கு நல்லா தெரியும். நம்மளை விட அவனுக்கு 1000 மடங்கு தெரியும். ஆனா அவன்கிட்ட இல்லாத ஒண்ணு மனசு கிடையாது. அவன்கிட்ட இல்லாத ஒண்ணு என்னது? மனசே கிடையாது. மனசே இல்லாததுனால தான் அவனுக்குள்ள வசனமும் கிடையாது. வசனம் தெரியும், ஆனா வசனம் அவனுக்குள்ள நான் சிலருக்கு வசனம் தெரியும், ஆனா வசனம் அவங்களுக்குள்ள கிடையாது. அல்லேலூயா. உபதேசம் உங்களுக்கு இடம்பெறணும், என் வார்த்தைகள் உங்களுக்குள்ளே ஸ்தோத்திரம் அது ஜீவனாக பற்றி எரியணும், அக்கினியாக பற்றி எரியணும். அப்போ என் சத்தத்துக்கு செவி கொடுக்க நீங்க மனசு இல்லாம எனக்கு எதிர்த்து நின்றீங்கன்னா, அப்போ மனசு இல்லாதவன் என்ன செய்வான்? எதிர்த்து நிற்பான். யாருக்கு? கர்த்தருக்கு எதிர்த்து நிற்பான். ஒரு மனுஷன்
தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் எதிர்த்து யார் தெரியுமா? ஆர்வம். ஆண்டோடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க முடியாம மோசே மூலமா சொல்லப்பட்ட வார்த்தையை எதிர்த்துனா கடைசியில் அவனுக்கு பிரச்சனை ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. வார்த்தையை விட்டு கொடுக்காதனால இருதயம் கடினப்பட்டது. அதுல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, யாத்திராகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 21ஆம் வசனம். 20வது வசனம் 21ஆம் வசனம். பார்வோனுடைய எவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்பட்டானோ அவன் தன் வேலைக்காரனையும் தன் மிருக ஜீவன்களையும் தன் வீட்டிற்கு ஓடி வர பண்ணினான். எவன் கர்த்தருடைய வார்த்தையை மதியாமல் போனானோ அவன் தன் வேலைக்காரனையும் தன் மிருக ஜீவன்களையும் வெளியிலே விட்டு விட்டான். அல்லேலூயா. பார்வோனுடைய ஊழியக்காரர்கள எவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்பட்டானோ அவன் தன்னுடைய மிருக ஜீவன்களை காப்பாற்ற. எவன் மதிக்காம போயிட்டானோ அவன் சும்மா விட்டுட்டான். எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தையை மதிக்கிறீங்க? மதிக்கிற கூட்டத்தை கர்த்தர் பாதுகாக்கும். பயப்படாம அசட்டையா இருக்கிற யாரா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவனா இருந்தாலும் சரி, கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட விளையாட்டு காட்டக்கூடாது. மனுஷர்கிட்ட விளையாட்டு காட்டுற மாதிரி கர்த்தர்கிட்ட விளையாட்டு காட்டவே கூடாது. எந்த மட்டும் இந்த வார்த்தைக்கு செவி கொடுக்க மனசு இல்லாம இருப்பீங்க. அன்னைக்கு கல்மலை வந்தது, கல்மலை வருது. ஆண்டவருக்கு வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். என்ன அர்த்தம்? ஏன் ஆண்டவர் செவி கொடுக்க சொல்கிறார்? உனக்கு வர இருக்கிற ஆபத்துக்கு நீ தப்பித்துக் கொள்ளணும்பா. அதனாலதான் நான் உன்னை வார்த்தையை சொல்லுகிறேன். உனக்கு வாதை வராமல் இருக்குன்னு சொன்னா என் வார்த்தைக்கு நீ செவி கொடுத்து தான் ஆகும். வார்த்தையை கேட்க மனசு இல்லாமல் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 தீமோத்தேயு 4:2. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையா திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. சரி, பவுல் என்ன சொல்றாருன்னா, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காம விட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை தெரியுமா எப்படி பிரசங்கம் பண்ணணும்னா, நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லணும். இன்னைக்கு அப்படி நடக்குதா? கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொன்னா என்ன நடக்கும்? நீங்க எத்தனை பேர் பொறுத்துக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமா, சொல்றேன். பிரசங்க கேட்கிற வரைக்கும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லலாம். முடிந்த பிற்பாடு யார் பிரசங்கிக்கிறாங்களோ அவங்களே கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லிட்டு போவாங்க. எத்தனை பேருக்கு புரியுது? புரியலையே உங்களுக்கு? ஒருக்கோட சொல்றேன். அதாவது நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. இத இன்னைக்கு சொல்லுகிற போது என்ன நடக்குன்னா, நீடிய சாந்தத்தோடு கேட்பாங்க. கேட்டு முடிஞ்ச உடனே அடுத்தால உபதேசம் ஆரம்பிப்பாங்க. முடிஞ்ச பிறகு உபதேசத்தோடு கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லிட்டு, நீ இப்படி பண்ணிருந்த நமக்கு பிரச்சனை. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா. இப்படி நீங்க சொன்னீங்கன்னா ஆண்டவர் அதை கவனிப்பார். என் வசனத்தை கேட்க உனக்கு மனசு இல்ல. சோத்திரம். அல்லேலூயா. ஆமா, பைபிள் இப்படிதான் சொல்லப்பட்டிருக்குது. நீ கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. அவங்க கிறிஸ்து இயேசுக்குள்ள தேறினவங்களா மாறணும். என்னைக்கு குழந்தையா இருக்கக்கூடாது, தேரணும். என்னைக்கு தொட்டில போட்டு ஆட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. அது பலவானாக எழுப்பி நிற்கணும். அல்லேலூயா. ஆதாரம் வேணும். சோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதர்களை தங்களுக்கு தெருளாக சேர்த்து கொண்டு
சத்தியத்துக்கு சேவை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போக காலம் வரும். கட்டுக்கதை வேணுமா? கர்த்தருடைய வசனம். கட்டுக்கதை தான் நிறைய போயிட்டே இருக்கு. சோத்திரம். நாங்க கேட்காத உபதேசமா இவங்க பண்ண போறாங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க. வசனத்துக்கு செவி கொடுக்க மனசு வேணும். உபதேசமா ஆரோக்கியமான உபதேசங்களை கேட்க மனசு வேணும். மனசு இல்லை இன்னைக்கு. நெகேமியா 9வது அதிகாரம் 17ஆம் வசனத்துல நெகேமியா சொல்றாரு, வாசிங்க. அவர்கள் செவி கொடுக்க மனதில்லாமல் அவர்களிடத்திலே நீர் செய்த உம்முடைய அற்புதங்களை நினையாமலும் போய் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி தங்கள் அடிமைத்தனத்துக்கு திரும்பும்படிக்கு அவர்கள் கலகம் பண்ணி ஒரு தலைவரை ஏற்படுத்தினார்கள். ஆயினும் வெகுவாய் மன்னிக்கிறவனும் இரக்கமும் மன ஒழுக்கமும் நீரிய சாந்தமும் மகா கிருபை உள்ளவருமான தேவனாகிய அவர்களை கைவிடவில்லை. அல்லேலூயா. அவங்க செவி கொடுக்க மனசு இல்லாம இருந்தாங்க. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நெகேமியா அவர் ஜெபம் பண்ணும்போது சொல்றார், ஆண்டவரே அவங்க செவி கொடுக்க மனசு இல்லாம இருந்துட்டாங்கப்பா. இன்னைக்கு ஆண்டோட வார்த்தை கேட்கறதுக்கு செவி கொடுக்க மனசு இல்லை. யாரா வந்து கதை விட்டாச்சுன்னா நல்லா கேட்கறதுக்கு மனசு இருக்கும். சொல்றோம், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படலாம். தேவ பிள்ளைகளே, வசனத்தை கேட்கறதுக்கு மனசு கொடுங்க. என்ன ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து அடுத்த காட்சியை நம்ம யோசிக்கலாம். சொல்றோம், நீதிமொழிகள் 5வது அதிகாரம் 12ஆம் வசனம். என் போதகர் சொல்லை நான் கேளாமலும் என் போதகர் சொல்லை கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவங்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே. சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் கூட எல்லா தீமைக்கும் உள்ளானேனே என்று முறையிடுவாய். அல்லேலூயா. 12ஆம் வசனம். ஐயோ ஐயோ, போதகத்தை நான் வெறுத்தேனே, போதகத்தை வெறுத்தேனே. கடிந்து கொண்டது என் மனம் அலட்சியம் பண்ணினது. அலட்சியம் பண்ணு, கடிந்து கொண்டா அலட்சியம். அல்லேலூயா. ஆமா, கடிந்து கொள்ள முடிய மாட்டேங்குது. கர்த்தருடைய நாமம் எப்படி அன்னைக்கு உள்ள உபதேசிகளும் அப்படி இல்லை. அவங்களுக்கு காரு கிடையாது, ஸ்கூட்டர் கிடையாது, சைக்கிள் கிடையாது, காலில் செருப்பு கிடையாது. அவங்களுக்கு ஒரு வெள்ளை ஜிப்பாவும் ஒரு வெள்ளை வேட்டையும் உண்டு. ஆனால் அவங்க சொன்ன அந்த வார்த்தையை ஜனங்கள் நடுங்குவாங்க. அல்லேலூயா. அந்த உபதேசிகளாக போயிட்டாங்க. ஆனால் அப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் இருந்ததுனால தான் இன்னைக்கு ஆவிக்குரிய உலகம் நிற்குது. அல்லேலூயா. இன்னைக்கு அப்படி இல்லை. ஒரு கருப்பு கோட்டு, கருப்பு பேண்டு, சோத்திரம், நகை நட்டு இதுன்னு சொல்லி சப்பு தவறு எல்லாத்தையும் போட்டுட்டு ஸ்டேஜில் நின்றுட்டு ஒரு கர்த்தரவங்களை ஆசீர்வதிப்பார் அப்படிங்கிறாங்க. ஒரு ஊழியக்காரர் அவர் ஃப்ரெண்டு பேச பார்த்தா ஏதோ அந்த சத்தத்தை கேட்க கோபமாக வருது. சோத்திரம், கையில் காலெல்லாம் நிறைய போட்டுட்டு அப்படி ஒரு மாதிரி சினிமா ஆக்டர் மாதிரி பண்ணிட்டு இருக்கிற. சோத்திரம், எங்கே போச்சு? அது புது உடன்படிக்கை சபையம். அல்லேலூயா. ஆமாம், ஆசீர்வாதத்தின் சபையம். ஆண்டவர் இதை பார்த்து துக்கப்படுவாரு. உபதேசத்தை கேட்க மனசு இல்லை. ஆனால் அவனுடைய சகோதரன் அவனுக்கு ஏத்தாப்புலே சபை வச்சிருக்கிறான். உபதேசத்தில் ஸ்ட்ராங்காக இருக்க. அல்லேலூயா. நகை போட்டு ஞானசானம் கொடுக்கறதே கிடையாது. ஸ்தோத்திரம். அதுக்கிட்ட நகை போட்டவங்கள நான் உங்களை குற்றப்படுத்தி சொல்லலை, கவனிங்க. அந்த அளவுக்கு உபதேசம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அந்த அளவுக்கு வசனத்துக்கு ஜனங்களை திறந்தாங்க, செவி கொடுத்தாங்க. இன்னைக்கு அது இல்லை. தியாகம் இல்லை, அர்ப்பணிப்பு இல்லை, வசனத்துக்கு தங்களை விட்டு கொடுக்கிற மனசு இல்லாம இருக்கிறாங்க. தேவ பிள்ளைகளை சொல்றாங்க, உனக்கு மனசு வரணும். நான் உன்னை சேர்த்துக்குள்ள மனதா இருக்கிறேன். என்னுடைய சட்டைக்குள்ளால நீ கழிவுறு, சட்டைக்குள்ள வந்துவிடு, அவரோட ஐக்கியப்பட்டு விடு. ரெண்டாவது, உபதேசத்தை கேட்க மனசுதான். அல்லேலூயா. வசனம் கேட்கும் போது நம்ம மனசோட முழு மனசோட கேட்கணும். மூணாவது, அது ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கு நான் உங்களுக்கு சுத்துறோம். எல்லாருடைய கவனம் அதுல ரொம்ப முக்கியமா இருக்கணும். 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 9வது வசனம்.
சாமுவேல் 15:9. சவுலும் சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளையும் முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்புவித்து அற்பமானவைகளையும் உதவாதவைகளையும் சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டார். அல்லேலூயா. சவுல் அமலேக்கரை முழுசா அழிச்சிருன்னு சொல்லிட்டு சாமுவேல் கட்டளை கொடுத்து அனுப்புறார். இவன் போனவன் அமலேக்கரை அழிக்க வேண்டிய இடத்துல ராஜாவை கூட விட்டு வச்சுட்டு முதல் தர இரண்டாம் தரம் எல்லாத்தையும் விட்டு வச்சுட்டு மீதி எல்லாம் அற்பமானவைகள் உதவாதவைகள் எல்லாத்தையும் முற்றிலும் அழித்து போட்டான். அல்லேலூயா. அதுல ஒரு பெருமை, நான் எல்லாத்தையும் அழிச்சிட்டேன் அப்படின்னு. அப்போ நீ அழிக்க வேண்டிய காரியத்தை அழிக்காம மனதில்லாமல் நீ இருக்கிறாய். ஸ்தோத்திரம். பலியை பார்க்கல கீழ்ப்படிதல் தான் ரொம்ப முக்கியம். கேட்டா சொல்லுங்க, நான் கர்த்தருக்கு பலியிட வந்திருக்கிறேன், பலியிட வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. பலி என்னத்துக்கு? உனக்குள்ளால உன்னை ஆண்டவர் உன்னை எதுக்கு வச்சிருக்கிறாருன்னா அமலேக்கரை நீ அழிக்க வேண்டும். இந்த அமலேக்கியர் அவன் உன்னுடைய கானான் பயணத்தை தடை செய்தவன். உன்னுடைய பரலோக வாழ்க்கைக்கு நீ போகக்கூடிய பரலோகத்துக்கு போகக்கூடிய பாதையை தடை பண்ணுகிறவன் தான் அமலேக்கியன். அந்த அமலேக்கியனை நீ அழிக்காத பட்சத்துல ஸ்தோத்திரம், நீ உன்னுடைய ஸ்தானத்தில் நிலைத்திருக்க முடியாது. அல்லேலூயா. சவுல் இந்த அமலேக்கியரை அழிக்க வேண்டும், அதுதான் தேவனுடைய கட்டளை. இந்த அமலேக்கியரை அழிக்காதபடிக்கு அவன் இருந்தபடினாலே அவன் ராஜாவாகாதபடிக்கு கர்த்தர் புறமே தள்ளிவிட்டார். அப்போ நம்முடைய ஸ்தானம், நம்முடைய ஆவிக்குரிய ஸ்தானம் நிலைக்கணும்னு சொன்னா நம்ம அழிக்க வேண்டிய காரியத்தை அழிச்சுதான். அல்லேலூயா. அதுல நின்றுட்டு இது முதல் தரம், இது இரண்டாம் தரம் சொல்லி பிரிச்சு பார்த்துட்டு இருக்க கூடாது. சவுல் என்ன பண்ணான்னா அவன் அழிக்க மனதில்லாமல். அல்லேலூயா. பாருங்க 1 சாமுவேல் 15 அதிகாரத்துல 13 வசனத்தை வாசிங்க. சாமுவேல் சவுலிடத்தில் போனான். சவுல் அவனை நோக்கி நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றார். அதற்கு சாமுவேல், ஆமா ஜெயசாம நாட்டியாச்சு, எல்லாம் கொடி கம்பல நாட்டி கொடியெல்லாம் பறக்க விட்டாச்சு, கொடி பறக்குது. அல்லேலூயா. எல்லாம் பறக்குது. சாமுவேல் வந்தோடனே சாமுவேலுக்கு வாழ்த்து, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டார், ஆண்டவருடைய வார்த்தை எல்லாம் நிறைவேற்றினேன். அப்போ சாமுவேல் என்ன சொல்றாரு? அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடு மாடு ஆடுகளின் சத்தம் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தம் என்ன என்றார். அல்லேலூயா. நீ நினைச்சிட்டு இருக்க எல்லாத்தையும் அழிச்சிட்டு, ஆனா வேற ஒரு சத்தம் எனக்கு வருது, நீ அழிக்காம வச்சிருக்கூடிய சத்தம் எனக்கு கேட்குது சவுலே. அல்லேலூயா. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன், எல்லாத்தையும் அழிச்சிட்டு வந்திருக்கிறேன், ஆனா உங்களுக்குள்ள இருந்து ஒரு சத்தம் கர்த்தருக்கு கேட்டுட்டே இருக்கு. அல்லேலூயா. அழிக்காமல் விட்ட சத்தங்கள் கேட்கிறது. எத்தனை பேருக்கு புரியுது? புரியலையா? புரியுது. அழிக்காமல் விட்ட பெருமையின் சத்தம் கர்த்தருக்கு கேட்கிறது, அசுத்தத்தின் சத்தம் அவருக்கு கேட்கிறது. அது என்ன? நீ அழிக்க மனதில்லாது இருக்கிறாய். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ அழிக்க வேண்டிய காரியத்தை நீ அழிக்கணும். இன்னும் அழிக்காம வச்சிருக்கிறாங்க, அதுக்கும் ஜீவன் கொடுத்து அதுக்கும் தீவனை போட்டு வச்சிருக்கிறாங்க. கேட்டாச்சுன்னா நான் கர்த்தருக்கு நான் பலியிட வச்சிருக்கேன். பலியை பார்க்கல கீழ்ப்படுதல், ஆட்டுக்கடாக்களின் நிலத்தை பார்க்கல செவி கொடுத்தல் உத்தமம். ரெண்டக மனிதர் பிலிஸ்தீனை பார்த்து முரட்டாட்ட மனிதர் அவபக்திக்கும் விக்கிரகாராதனைக்கு சரியா இருக்குது. நீ பண்ணுகிறது விக்கிரகாராதனை. அல்லேலூயா. அழிக்க வேண்டியது அழிக்காம இருந்தேன்னா அது விக்கிரகாராதனை. பிலிஸ்தீனை வைக்கிறானே, சேவனை வைக்கிறானே, அதுக்கு ஒப்பாதான் நீ இருக்கிற. விசுவாசிகள் அநேகர் சேவனை வைக்கிறார்கள். புரியுதா உங்களுக்கு? ஆமா. சிலவங்க விசுவாசிகளா இருக்கிறாங்க, சேவனக்காரங்களா இருக்கிறாங்க. ஒரு அலேலுங்க. விசுவாசிகள் எல்லாரும் எழுதிடுங்க. அல்லேலூயா. அடுத்த காரியத்தை நான் கேட்க மாட்டேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
அல்லேலூயா. 1 யோவானின் புத்தகம் 3வது அதிகாரம் 8வது வசனம். சீக்கிரமா வாசிங்க. 1 யோவான் 3:8. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். அல்லேலூயா. அவர் வெளிப்பட்டதுக்குன்னா பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு வெளிப்பட்டார். அப்ப பிசாசின் கிரியைகளை நம்ம அழிச்சுதான் ஆகணும். அதோட உறவு கொண்டாடிட்டு இருக்க முடியாது. நிறைய பேருக்கு அந்த பிசாசின் கிரிகளோட உறவு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். யாருக்கோ சொல்றாங்க அப்படின்னு நினைக்க கூடாது. நமக்குள்ளால என்ன பிசாசுடைய கிரிகள் இருக்குது யோசி. அப்போ அழிக்க மனதில்லாமல் இருந்தால் கர்த்தர் மனமாறுவார். அல்லேலூயா. நீ அழிக்க வேண்டியவைகளை அழித்துத்தான் ஆக வேண்டும். அழிக்காமல் விட்டுறாத. மத்தேயு சுவிசேஷம் 9வது அதிகாரம் 43வது வசனத்தில் இருந்து 48 வரைக்குள்ள வசனங்களை நாம் பார்க்கிற போது அங்கே சில காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். மத்தேயு சுவிசேஷம் 9வது அதிகாரம் 43 இல்லையா? ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 7வது அதிகாரம் 39வது வசனத்தை வாசிக்கலாம். இவனுக்கு நம்முடைய பிதாக்கள் கீழ்ப்படிய மனதாயிராமல் இவனை தள்ளிவிட்டு தங்கள் இருதயங்களை எகிப்துக்கு திரும்பி ஆரோனை நோக்கி எகிப்து தேசத்திலிருந்து இவனுக்கு கீழ்ப்படிய மனசு இல்லாம எங்க திரும்பினாங்களாம்? எகிப்து அவங்களுக்குள்ள சாகல, பழைய வாழ்க்கை சாகல, அவங்க கூட வந்துட்டே இருக்கணும். இவங்க பையன் எங்க போறாங்க? கானானுக்கு போறாங்க. கூட யாரும் வந்துட்டு இருக்காங்க? எகிப்து அழிக்கணும். அதை ஆண்டவர் கடலில மூழ்கடிச்சிட்டார். ஆனா நிறைய பேர் அதுல இருந்து கொஞ்சம் பேர் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. சில எகிப்தியர்களும் அவரோடு பயணம் செய்தார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க கூட வந்துட்டு இருக்கிறாங்க. அவனை சேர்த்து அழிச்சிருக்கணும். நம்முடைய பொல்லாத சுபாவங்கள், பழைய சுபாவங்களை அழிக்காமல் நாம் பரலோகத்தை எட்டி கூட பார்க்க முடியும். ஸ்தோத்திரம். மார்க்கு சுவிசேஷம் 9வது அதிகாரம் 43, 47, 43 48 வரைக்கும் நீங்கள் வசனங்களை நீங்க பார்ப்பீங்கன்னா ரொம்ப பிரயோஜனமாக. நான் மார்க்கு 9வது அதிகாரம் 43 வாசிங்க பார்ப்போம். உன் கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு. உன் 2 கையுடையவனாய் அவியாத அக்கினியுள்ள நரகத்திலே போவதை பார்க்கிறோம். ஊனனாய் ஜீவனுக்கு பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். அங்கே அவர்கள் குடி சாகாமலும். அடுத்த வசனம், கால் உனக்கு இடர்கள் உண்டாக்கினாள். சரி, அடுத்த 47 வசனம் வாசிங்க. உன் கண் உனக்கு இடர்கள் உண்டாக்கினாள், அதை பிடுங்கி போட்டு. 2 கண்ணுடையவனாய் நரக அக்கினியிலே தள்ளப்படுவதை பார்க்கிறோம். ஒற்றை கண்ணாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். அல்லேலூயா. உன் கை உனக்கு இடர்கள் உண்டாக்கினா கஷ்டமா இருக்குல்ல கேட்கறது. அதை தரித்து போடுன்னா என்னன்னா அதை அழித்து போடுன்னு அர்த்தம். உடம்புல கையில்லாட்டோட பிரச்சனை இல்லை. நீ எங்க போலாம்? பரலோகத்துக்கு போன. அந்த கை இடர்கள் உண்டாக்கிட்டே இருக்கக்கூடாது. தீமையானதை செய்துட்டே இருக்கக்கூடாது. தீமையானதுதான் இந்த கை செய்யுதுன்னா அதை நீ அழிச்சு போடு. அல்லேலூயா. அல்லேலூயா. கையை வெட்டினா எவ்வளவு வேதனை இருக்கும். உன் கால் உனக்கு அழித்து போடு. இந்த காலை வெட்டினா எவ்வளவு வேதனை இருக்கு. உன் கண் உனக்கு இடர்லாம் இருந்ததுன்னா அதை பிடிங்கி போடுன்னு சொல்றாரு. அது எவ்வளவு வேதனையா இருக்கு. ஆண்டவர் இந்த பிடிங்கி போடுறதுக்கும் வெட்டி போடுறதுக்கும் ஆண்டவர் சொல்லல. அர்த்தம் என்ன? இதை விட கொடுமையாட்டு நரகம் இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால உன்னுடைய கையில இருக்கக்கூடிய தீமையை நீ
அழித்து போடணும். உன் காலில் இருக்கக்கூடிய தீமையை நீ அழிச்சு போடணும். உன் கண்ணு கொள்ளாத பார்த்துட்டே இருக்கு, ரசிச்சுட்டே இருக்குது, அதெல்லாம் மாத்தணும். அல்லேலூயா. உன் கண்ணினால நீ பாதாளத்துக்கு போக கூடாது. உன் கால்களினால நீ பாதாளத்துக்கு போக கூடாது. உன் கைகளினால பாதாளத்துக்கு போக கூடாது. அதெல்லாம் அழிக்கப்படும். நீ அழிக்க மனதில்லாது இருந்தால், நீ அதெல்லாம் அழித்து போட மனதில்லாது இருந்தால், ஏலியுடைய குமாரர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் அவர்களை அழித்து போட சித்தமாயிருந்தார் அப்படின்னு. நீ அழிக்க வேண்டிய அழிக்க மனதில்லாம இருந்தேன்னு சொன்னா அவருடைய மனசு மாறும். அவர் ஒரு செகண்ட்ல மனசு மாறிட்டாருன்னா நம்ம பிரச்சனை, நம்ம வாழ்க்கை ரொம்ப பிரச்சனை. இஸ்ரவேலர்கள், இஸ்ரவேல் நாட்டில் உள்ளவங்க காசால குண்டு போட்டுட்டு இருக்காங்க. சோதரம் அவனுக்கு மனசு மாறிட்டுன்னு சொன்னா, கவனிங்க, மனசு மாறி ஒரு குண்டை நேரம் இங்க திசை திருப்பி வச்சுட்டாங்கன்னா, புரியுதா உங்களுக்கு? ஒரு ஏவுகணைய மனசு மாதிரி லேசா இங்க இந்தியாவை பார்த்து கன்னியாகுமரி மாவட்டம் சீதப்பாலம் திருப்பி வச்சுட்டாங்கன்னா என்ன, அந்த மனசுதான் காரணம். அவன் மனசு மாறாம இருக்கணும்னா இந்தியாவில் இருக்கிறவன் ஒழுங்கா இருக்கணும். இத்தனை பேருக்கு புரியுது? அவனை போய் சீட்டிட்டு இருக்க கூடாது. ஒழுங்கா நம்ம பாட்டை பார்த்துட்டு இருக்கணும், அவன் பாட்டை பார்த்துட்டு இருந்துவான் இருப்பான். கொஞ்சம் அவனை போய் சீண்டியாச்சுன்னா அவன் ஏவுகணை நேரம் இங்க திருப்பான். அவனுக்கு மனசு மாறி. இதே போல நம்ம அழிக்க வேண்டியவரை அழித்து உயிர்ப்பிக்க வேண்டும் சொன்னா அவருடைய மனசு மாறும். கர்த்தர் மனசு மாறணுமா வேண்டாம்? மாறக்கூடாதுன்னு சொல்றவங்க ஒரு அழிஞ்சவங்க வைப்போம். ஆசீர்வதிப்போம். அவருக்கு மனசு மாறாம இருக்கணும்னா நம்ம மனசு சில காரியங்களை அழிக்க வேண்டியதை அழிக்கிறதுக்கு நம்ம மனசு கொடுக்கணும். இந்த சவுல் அழிக்க மனதில்லாது இருந்தான். கர்த்தர் அவனை அழித்து போட்டார். அவன் இருந்த இடத்துல அவனை தள்ளிட்டார். அவன் மேல இருந்த கிருபை ஆண்டவர் எடுத்துட்டார். அவனை விட்டு அவனுடைய கிருபை கர்த்தர் விளக்கினார் என்று சொல்லப்பட்டது. உனக்கு முன்னே இருந்தவனை விட்டு என்னுடைய கிருபை விளக்கினது போல உனக்கு அடுத்தவனை விட்டு நான் விளக்க மாட்டேன்னு சொன்னார். அப்ப முன்னே இருந்தவனை கிருபை விளக்கிட்டார். அழிக்க வேண்டியதை அழிக்கணும். அந்த அமலேக்கு மேல கர்த்தருக்கு ஒரு கோபம் இருக்குது. நம்முடைய பொல்லாத சுபாவங்கள், பொல்லாத காரியங்கள் மேல கர்த்தருக்கு ஒரு கோபம் இருக்குது. அதை அழிக்கணும். அவன் பெரிய ராஜாவா இருந்தான், ஞானியா இருந்தான். அவனே சில காரியங்களை மனசை விட்டு அழிக்காம இருந்தான். அதனால அவன் எவ்வளவு பெரிய ஞானியா இருந்த போது கூட, ஐஸ்வர்யம் இருந்த போது கூட அவனுடைய முடிவு கஷ்டமா. பிரசங்கின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 10வது வசனம். கண்கள் இச்சித்தவைகளில் ஒன்றையும் நான் அவர்களுக்கு தடை பண்ணலை. என் இருதயத்துக்கு ஒரு சந்தோஷத்தை நான் வேண்டாம் என்று விளக்கவில்லை. நான் செய்த முயற்சிகள் எல்லாம் என் மனம் மகிழ்ச்சி கொண்டிருந்தது. இதுவே என் பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் எனக்கு வந்த பலன். சொல்றாரு, ஒன்னே நான் விளக்கல. என் மனசு என்னெல்லாம் விரும்பிச்சோ அது எல்லாத்தையும் கொடுத்தேன். இந்த மனசு விரும்பினெல்லாம் கொடுத்தேன். அது ஒன்றுமே சாகடிக்காம நான் கொடுத்தேன். ஒண்ணுமே விளக்காம கொடுத்தேன். அதே மனசு, சந்தோஷப்பட்டிருந்த மனசு, அதே மனசுல சஞ்சலமும். எந்த மனசுல அழிக்க வேண்டியது அழிக்காம நம்ம வச்சுட்டு அது கேட்கிற மாதிரிலாம் நம்ம விரும்பின மாதிரிலாம் செய்துட்டு இருந்தோம்னா அதே மனசுக்கு சஞ்சலத்தை அனுபவிக்க வேண்டியிருக்கு. ஞானியா இருக்கலாம், ஞானியா இருந்தாலும் சரி, எவனா இருந்தாலும் சரி, கர்த்தர் சொன்னதுதான். தாவீது கர்த்தருடைய இதயத்தை கேட்டு வந்து அவனுக்குள்ள இருந்த சுபாவத்தை அழிக்காம இருந்ததுனால அவன் காலம் முழுவதும் வேதனையோட அனுபவிச்சான். அவன் பார்க்க வேண்டிய இடத்துல சுத்துறான், பார்க்க கூடாத இடங்களை பார்த்தான், செய்யக்கூடாத காரியங்களை செய்தான். இவன் ஒரு பைபிள் ஒரு வசனம், பட்டணத்தை பிடிக்குவேன் காட்டுவன் தன் மனதை அடக்கிறவன் உத்தமன். மனதை அடக்கு. பட்டணத்தை பிடிக்கிற பெரிய விஷயம் இல்லை, மனதை அடக்கணும். அவன் தான் மனுஷன். அல்லேலூயா. ஆசைகளை அடக்கணும். தோன்றுகிற பொருளாதார சிந்தனைகளை அழிக்கணும்.
பிசாசு எதை வச்சு போராடி நமக்குள்ள இருக்கிற பொல்லாத சிந்தனைகளை வைத்தான் போராடி அதை அழிக்க மனசு இல்லாம இருந்துன்னு சொன்னா அவர் மனமாறுவார். அல்லேலூயா. சேவன் சொன்ன காரியத்தை விட்டு மனமாறுவார். அவன் முதல்ல அவருடைய செட்டைக்குள் வரதுக்கு மனசு இல்லை. ரெண்டாவது வசனத்தை கேட்க மனசு இல்லை. மூணாவது அழிக்க மனதில்லை. அல்லேலூயா. கடைசியா ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். உன்னத பாட்டின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். என் வஸ்திரத்தை கலற்றி போட்டு நான் எப்படி அதை திரும்பவும் உடுத்துவேன். என் பாதங்களை கழுவினேன். நான் எப்படி அதை திரும்பவும் அழுக்காக்குவேன். பார்த்தீங்களா, மணவாட்டி மணவாளருக்காக காத்துட்டு இருந்தவன். ஸ்தோத்திரம். இளைப்பாறுகிற நேரம் வரும்போது அவன் என்ன பண்றான்னா, ஸ்தோத்திரம், இளைப்பாறுகிற நேரத்தில் மணவாளருக்கு ஏற்ற ஆயத்தம் இல்லாமல் இளைப்பாறுகிறான். அல்லேலூயா. நம்மளும் ஒரு நாள் இளைப்பாறுவோம். சாகும்போது மணவாளனை கண்டு கொள்வதற்கு ஏற்ற ஆயத்தத்தோடு சாகும். இல்லாட்டா மணவாளனுடைய சத்தம் கேட்கும். கவனிக்கிறீங்களா எல்லாரும்? இவளுக்கு கேட்டது எப்படி கேட்டதுன்னா, ஸ்தோத்திரம், என் சகோதரியாமே, என் உத்தமியே, என் புறாவே, கதவை திற. என் தலை பனியினாலும் என் தலைமேறு இரவில் போய் தூரலினாலும் நினைந்திருக்கிறது. இப்படியெல்லாம் சத்தம் கேட்கும் போது இந்த மணவாட்டிக்கு உள்ள பொங்குது. கதவு திறக்கணும்னா வஸ்திரம் இல்லை. அல்லேலூயா. அவளுக்கு ஒரு எண்ணம், நான் வஸ்திரத்தை கலத்தி போட்டுட்டேன், பாதங்களை கழுவிட்டேன், என் வேலையெல்லாம் முடிச்சுட்டேன். இதுக்கப்புறம் அவர் வந்து நான் நல்லா இருக்கும்போது, நான் அலங்கரித்து கொண்டிருக்கும் போது அவர் வந்திருக்க வேண்டியதுதானே, விழித்து கொண்டிருக்கும் போது வந்திருக்க, நான் படுத்தவரை இருக்கு வர்றாரு அப்படின்னு ஒரு சிந்தனையில கதவை திறக்க மனசு இல்லாம போயிட்டேன். ஏன் கதவை திறக்க மனசு இல்லைன்னு சொன்னா ஆயத்தம் இல்லை. இன்னைக்கு சபை ஆயத்தம் பண்ணும். அல்லேலூயா. ஒரு அழுது அல்லேலூயா. நான் நல்லா ஜெபம் பண்ணும்போது அவர் வந்திருக்க வேண்டியதுதானே. நான் எப்போ என்னுடைய ரெசிபி வஸ்திரத்தை காத்து கொண்டு எப்போ சோதனை பண்ணிட்டு அப்போ நீர் வந்திருக்க வேண்டியதுதானே. நிறைய பேர் அப்படிதான் கேட்கறாங்க. இப்போ அதான் போயிட்டு. அல்லேலூயா. ஒரு அழுது அல்லேலூயா. எத்தனை பேர் கைவிடப்பட போறாங்கன்னு தெரியாது. என்ன வஸ்திரத்தை ஸ்தோத்திரம் கலற்றி போட்டு விட்டேன், பாதங்களை நான் கழுவிட்டேன், எப்படி அழுக்காக்கு சொல்லி மணவாளனுக்கு கதவை திறக்க மனதில்லாமல் இருந்த மணவாட்டி கைவிடப்பட்டான். ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசு வருகிற போது அவருக்கு ஸ்தோத்திரம் செவி கொடுக்க, அவருக்கு கதவை திறக்க ஆயத்தத்தோடு இல்லாமல் இருந்த மணவாட்டிகள் ஸ்தோத்திரம் 10 கன்னிகைகள் 5 பேர் கைவிடப்பட்டார்கள், 5 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். ஆயத்தத்தோடு இருப்போம். ஸ்தோத்திரம். அவரை சந்திக்க மனதோடு அந்த முழு ஏக்கத்தோடு இருப்போம். கர்த்தருடைய வருகையில் நாம் பிரவேசிக்கிறோம். எல்லாம் நம்ம ஜெபிக்க போறோம். உலகம் போட்டு ஜெபம் பண்ண போறோம். ஸ்தோத்திரம். ஒரு சீகம் அவனுக்குள்ள உண்டான ஒரு ஆசையை அழிக்காமல் போனதுனால அவன் நிமித்தம் அவன் பட்டணமே அழிந்து போனது. ஆண் மக்கள் எல்லாரும் அழிக்கப்பட்டார்கள். சிமியோன லேவியை போய் அந்த சீகமுடைய பட்டணத்தை அழித்து விட்டார்கள். அவனுக்குள்ள இருந்த ஒரு ஆசை அழிக்காததுனால. சில ஆசைகள் நமக்குள்ள வரும், அழித்துங்க. முழங்கால் போட முடிஞ்சவங்க முழங்கால் போடலாம், முடியாதவங்க கொஞ்சம் எழுப்பி நின்று நீங்க ஜெபிக்கலாம். இவ்வளவு நேரம் நீங்க உட்கார்ந்துட்டீங்க, கொஞ்சம் எழுப்பி நின்று நம்ம ஜெபிக்கலாமே. கொஞ்சம் சிரமம்தான். வார்த்தைக்கு நாம் இசைந்து கொடுப்பதுதான் நம்முடைய ஜெயமாக இருக்கிறது. மனசு இல்லாம போயிடக்கூடாது. என் மனசு உங்களுடைய சமூகத்தில் இருக்கட்டும், என் மனசு உங்களுடைய வசனத்தில் இருக்கட்டும். என் மனசு அந்த அழிக்க வேண்டிய காரியங்களை அழிக்கிறதுல என்னுடைய மனசு இருக்கட்டும். என் மனசு உண்மை சந்திக்க ஆயத்தமாக இருக்கட்டும். தயவுசெய்து யாரும் இந்த வார்த்தைகளை நீங்கள் அலட்சியமாக நினைக்கக்கூடாது. அவர் மனம் மாறுவார்.
இதையெல்லாம்